ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற விக்கிரகத்தை, அந்நிய தெய்வங்களை விலக்கி விடாவிட்டால், உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால் வேதனையை பெருக்குவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன விக்கிரகம் வச்சிருப்போம்? ஒரு மனுஷரையா வச்சு? நோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விக்கிரகத்துக்கு ஒத்த சுபாவம் என்ன இருக்குன்னு மாற்ற வேண்டுமா? அதே போல நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நியாயாதிபதிகள் 5:8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். யாரை தெரிந்து கொண்டார்களா? நூதன தேவர்கள், நூதன தேவர்கள், நூதன தேவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்களாம். அதனால் வேதனையை கூடுகிறதாம். இதெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள் என்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை வழிபட்டு இயேசுவுக்கு ஆராதனை செலுத்தி இயேசுவுக்கு பலி செலுத்துகிற இந்த கிறிஸ்தவ கூட்டம், இந்த இஸ்ரவேல் கூட்டம் செய்து கொண்டிருந்ததாம். என்று கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன விக்கிரக ஆராதனை என்று பார்ப்போமா? எபேசியர் எழுதின புஸ்தகம், எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு விசை வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். ஹல்லேலூயா. என்ன யாது தேவன்? நூதன தேவன். இன்றைய கிறிஸ்தவர்கள், இன்றைய பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன், ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனை என்ன பண ஆசை என்கிற விக்கிரகத்தில் இருக்கிறார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில், தேவனை ஆராய்ச்சிக்க வேண்டிய நேரத்தில் பண ஆசைனால், பணத்துக்கு ஆசைனால், படிப்புக்கு ஆசைனால், கல்விக்கு ஆசைனால், நல்ல கல்வி கற்று வேலையிலே போய் சேர்ந்து விட்டால் பணத்தை சம்பாதிக்கலாம். ஐயோ, இன்றைய நாள் 1 மணிக்கூர் வேலை செய்தால் 2000 ரூபாய் கிடைக்கும் என்று பல சிந்தனையோடு, இல்ல வீட்டில் இருந்தால் வீட்டினுடைய காரியத்தை செய்து விடலாம் என்று சொல்லி பண ஆசையினால் விக்கிரக ஆராதனை செய்து இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து. ஏன் நமக்கு வேதனை? ஆவிக்குரியவர்களுக்கு ஏன் வேதனை? சற்று சிந்தித்து பாருங்கள். நூதன தேவர்களை அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேடி ஓடினார்களாம். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய தெய்வம் இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தை தேடி ஓடினார்களாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தை கையில வைத்திருந்தார்களாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்துக்கேற்ற சுபாவத்தை கையில வைத்திருந்தார்களாம். நூதன தேவர்களை தேடினார்களாம். அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைய கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனை என்று பண ஆசை என்கிற விக்கிரகத்தை நூதனமான முறையிலே வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதனால் தான் வேதனை நமக்கு கூடுகிறது.